நன்றாக தெரியும். உங்களுக்கும் தேநீருக்கும் நடுவில் இருப்பது இந்த நன்றி உரை என்று சுருக்கமாக வைத்துக் கொள்கிறேன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது குணமாகும். இந்த கூற்றிற்கு இணையாக அமைந்தது இன்றைய இலக்கிய மாலை நிகழ்ச்சி. இதில் அருமையாக 4 சொற்பொழிவுகள். முதலாவதாக தூங்கா புலியை அருமையாக நமக்கு விளக்கிய திரு ராஜேஷ் கார்கா அவர்களின் சொற்பொழிவு. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் மது விலக்கை விட தமிழில் கல்விலக்கு ரொம்ப முக்கியம் என்று நமக்கு கூறிய முனைவர் கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவு. அதைத் தொடர்ந்து அடுத்த உலக தமிழ் மாநாட்டை சிகாகோவுக்கு கொண்டு வர மிகவும் உதவும் முனைவர் அண்ணாமலை அவர்களுடைய சொற்பொழிவு. 1970 600 பேரை கூட்டி பொங்கலிட்ட திரு ராமோகன் அவர்களின் சொற்பொழிவு. நால்வருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி. அடுத்து சீவக சிந்தாமணியில் தமிழ் தழிய தையலவர் என்று ஒரு வரி இருக்கிறது. அங்கு தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்ற ஒரு பொருள் வருகிறது. அது எவ்வளவு உண்மை என்றால், இன்று பரிசு பெற்ற 4 கவிதைகளையும் கேட்கும் போது அது எனக்கு உணர்ந்தது. பரிசு பெற்ற அத்தனை கவிஞர்களுக்கும் எங்களது நன்றி. இன்னும் பலர் கவிதை எழுதியுள்ளார்கள். அவர்களுடைய கவிதைகளை உங்கள் பார்வைக்காக வெளியில் வைத்துள்ளோம். தயவு செய்து தேநீர் அருந்தும் போது அதையும் பார்த்து இன்புறுக. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பலகை என்னும் செய்தி மடலை நாங்கள் வெளியிட்டோம். எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று தெரியாது. இது உங்களுக்கு இமெயில் மின்னஞ்சல் மூலம் வந்து சேரும். இதுவும் காட்சிக்காக முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பாருங்கள். சில பேருக்கு நான் இன்னும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதுல நான் பிறப்பதற்கு முன்பே ஒருவர் இங்கு தமிழ் பள்ளி ஆரம்பித்து சிகாகோவில் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது என்ற உடனே அவருக்கு தெரிந்த அத்துணை நண்பர்களுக்கும் அவரிடையே இருக்கும் அத்தனை பெரிய மின்னஞ்சல் லிஸ்டுக்கும் அனுப்பி இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் பற்றி பரப்ப உதவியவர் அவருக்கு நன்றி. எங்கள் செயற்குழுவிலிருந்து முக்கியமாக 2 பேர், திரு முத்துவேலு அவர்கள் மற்றும் லட்சுமி ஆனந்தன் அவர்கள், இருவரும் சுமார் 2 மாதங்களாக கடுமையாக உழைத்து மிக வெற்றிகரமாக நமக்கு அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் மற்ற செயற்குழு உறுப்பினர்களும் நிறைய பேர் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றி. இறுதியாக என்னுடைய நன்றி உரையை முடிப்பதற்கு முன் நான் இங்கு பார்த்தால் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தனை பேரும் ஒரு வழியில் அல்லது மறுவழியில் உதவி செய்திருக்கிறீர்கள். இருந்தாலும் தேநீர் அருந்த வேண்டும் என்றும் காரணத்தால் இந்த முதல் பரிசு பெற்ற கவிதையிலிருந்து ஒரு வரியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். மகிழ்வு மகிழ்வு தமிழ் மண்ணில் பிறத்தல், அதனினும் மகிழ்வு தமிழ் மொழி பயின்றல். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்ததில் ஒரு முக்கியமான நபருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். வேறு யாருக்கு சொல்லனாலும் அது PK அறவாளி, அவரோட முன்னாள் தலைவர். அவர்தான் இந்த அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் அறிஞர்களோட ஒவ்வொருத்தர் கூடயும் பேசி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நேரத்தை வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணாரு. அது ரொம்ப கடினமான, ஏன்னா ஒரு பிரபலமான ஆளுங்களை கூப்பிட்டுறலாம், அது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப சுலபம், பண்ணிக்கணும். அப்புறம் நான் போய் 4 பேர் தலைப்பள்ளிகளுக்கு எடுக்க முடியாது, அது ரொம்ப சுலபம். ஆனால் 3 பேரை ஒன்னா சேர்த்து இங்க கொண்டு வர்றது ரொம்ப கிடையாது. ரொம்ப நன்றி PK. அடுத்தது திரு ராமமூர்த்தி சொன்னாரு, இது ஒரு அரிய சாதனை. இந்த புத்தகத்தோட விலை 35 வெள்ளிகள். அந்த 35 வெள்ளிகள் இந்த புத்தகம் இல்லாததுனால திருக்குறள் நீங்க உங்களோட பேரை அங்க பதிவு செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவர் வர்றப்ப கொடுப்பாங்க. உங்க பேரை பதிவு செய்யறப்போ உங்களுடைய மின்னஞ்சல் முடிந்தால் உங்களுடைய முகவரியும் எழுதிட்டீங்கன்னா அவர் புத்தகம் வந்த உடனே உங்களை தொடர்பு கொள்வார். 35 வெள்ளி இதனுடைய விலை. இது மிகவும் நல்ல புத்தகம். இதுவரையில நம்ம திருக்குறள் புத்தகத்தை பார்த்துருக்கோம். இங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் படம் இருந்தால் அந்த புத்தகம் பார்க்கவே பிடிக்கும். இந்த புத்தகத்துல நிறைய படங்கள் அவர் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த புத்தகம். நானே இப்பதான் முதல் தடவை பார்க்குறேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்குங்க. இது மிகவும் அவருடைய முயற்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். நன்றி.
ஒரு வேண்டுகோள், அனைவரும் இங்கே இந்த அரங்கத்திற்கு முன்னால் வந்து நின்றால் அவர் ராஜேஷ் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே தயவு செய்து அனைவரும் சற்று முன்னால் வந்து நிற்கவும். அடுத்தது புகைப்படத்தில் இங்கே வரணுமா? எல்லாரும் சரி தயவுசெய்து பண்ணுவாங்க. அப்படியே வந்து சிற்றுண்டி முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அடுத்தது வந்து ஒரு கருத்து பரிமாற்ற கூட்டம் வைத்திருக்கோம், டவுன் ஹால். எதுக்குன்னா அது வந்து நாங்கள் சங்கத்தில் முன்னே நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் செய்கிற வேலை இல்லை. இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க போறாங்க. நீங்க உங்களுடைய ஆலோசனையை சொல்லலாம், உங்க கருத்துக்களை கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை பண்ணியிருக்கோம்.